இன்னைக்கு நம்ம சிந்தாமணி செய்ய போகிறோம். சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. இரும்பு பாத்திர கடாய் எடுத்துருக்கு. ஆயில் சேர்த்திக்கலாங்க. வரமிளகா நல்லா விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த மிளகா வந்துங்க வேவிச்ச மிளகா. இது சிந்தாமணிக்கு அருமையான டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திடலாங்க. கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்திக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணி சேர்க்காம இப்படியே நல்லா வேக வைங்க. வேறு எந்த பொருளும் போட தேவையில்லை. சின்ன வெங்காயம், வரமிளகா, உப்பு, ஆயில், சிக்கன் சேர்த்து அவ்வளோதாங்க. இந்த 3 பொருள் தாங்க. இதுவே நல்லா சுண்டி வெந்து வரணும். தண்ணி சேர்க்காமல் நல்லா வெந்து வரணும். இதுவே தண்ணி விடும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும்போது நமக்கு நல்லா வேகட்டுங்க. நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா விட்டுருக்குது. நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. இப்போ நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வரமிளகா அதுக்குள்ளே எசன்ஸ் எல்லாம் இறங்குங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டுங்க. இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு சிக்கன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு. இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்தாமணிங்கும்போது நமக்கு இப்போ இது எலும்பு பீஸோடு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நீங்கள் சிந்தாமணி வெறும் சதை பீஸெல்லாம் பொடியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா இதுதான் ஒரிஜினல் சிந்தாமணி டேஸ்ட்டு ஃப்ளேவர் செய்கிறது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தோசைக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.